بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: صليت أنا ويتيم في بيتنا خلف النبي عليه السلام وأمي أم سليم خلفنا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்து நபிகள் ஆரம்பிய ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக அல் மர்அத்து வஹதஹா தக்கூனு சஃபன், ஆண்களின் வரிசையில் சேராமல் தனியாக நிற்கும் பெண் ஒருவர் கூட ஒரு வரிசை என்றே கருதப்படுவார். ஆண்களின் வரிசையில் சேராமல் தனியாக நிற்கும் பெண் ஒருவர் கூட ஒரு வரிசை என்றே கருதப்படுவார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஸல்லைத்து அன வ யதீம், எங்களது வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றி நானும் அனாதை சிறுவர் ஒருவரும் தொழுதோம். என் தாயார் உம்மு சுலைம் என்ற பெண் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார். அவர்கள் எங்கள் வரிசையில் சேராமல் எங்களுக்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கூட்டுத் தொழுகையில் ஆண்களுடன் பெண்கள் சேர்ந்து தொழலாம் என்ற செய்தியை நாம் இதிலிருந்து அறிகின்றோம். என்றாலும் பெண்கள் ஆண்களுடன் சேர்ந்து ஒரே வரிசை நின்று தொழக்கூடாது. ஒரு பெண் இருந்தாலும் தனியாகவே நிற்க வேண்டும். ஆண்கள் பின்னால் தனியாக நின்றே தொழ வேண்டும். ஆண்கள் பின்னால் இருந்தாலும் ஆண்கள் பின்னால் தனியாக நின்றே தொழ வேண்டும். இந்த ஹதீஸ் அந்த கருத்தை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரே ஒரு பெண் தனித்து நின்றாலும் அதுவும் வரிசையாகவே கணிக்கப்படும். வரிசைக்கு பின்னால் தனியாக ஒருவர் மட்டும் நின்று தொழுதால் அவரது தொழுகை கூடாது என்ற கருத்தில் நபிமொழி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அறிஞர்களுள் சிலர் முன்னால் அணியாக மக்கள் நின்று தொழ தனியாக ஒருவர் மட்டும் நின்று தொழுவதால் அவரது தொழுகை கூடாது என்ற ஹதீஸுக்கு அவரது தொழுகை முழுமை பெறாது என்று விளக்கமளிக்கின்றனர். ஏனெனில் சில நேரங்களில் ஒருவர் வந்து கூட்டுத் தொழுகையில் சேர முற்படும் போது முந்திய அணியில் இடமே இருக்காது. நுழைந்தால் நெருக்கடி ஏற்படும். இன்னொருவர் வருவார், அவருடன் சேர்ந்து அணியாக நிற்கலாம் என்றால் தொழுகை முடிந்துவிடலாம். எனவே நிர்பந்தமான இத்தகைய சூழலில் தனியாக நின்று தொழலாம் என்று கூறுகின்றனர். இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் எந்த ஒரு உயிரையும் அது சக்திக்கு ஏற்பவே தவிர சிரமப்படுத்த மாட்டான் என்ற செய்தி அல் பக்ராவிலே கூறப்பட்டிருக்கிறது. கூட்டு தொழுகை கடமை என்பதால் தொழாமல் நின்று விடுவதற்கோ முன்னாலிருந்து ஒருவரை தம்மோடு தொழுவதற்காக இழுப்பதற்கோ ஆதாரமில்லை. நாம் பொதுமக்கள் தனியாக நிற்பது கூடாதென்று தெரிந்து அவர்கள் முன்னணியில் உள்ள ஒருத்தரை இழுத்தெடுக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு முன்னாலிருந்து ஒருவரை தம்மோடு தொழுவதற்காக இழுப்பதற்கோ ஆதாரமில்லை. ஆகவே நிர்பந்தமான இந்நிலையில் தனியாக நின்று தொழுது விட வேண்டும் என்ற செய்தியைத்தான் அறிஞ பெருமக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.